पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, ராகு மற்றும் கேது என்பது நிழல் கிரகம். சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணம் ஏற்படும் போது உருவாகும் நிழல் கிரகம் ராகு கேது. திருக்கணிதத்தின்படி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க உள்ளது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க உள்ளது. ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், மகர ராசியின் ஆட்சி நாயகர் சனி பகவான் தான். 7.5 சனி காலத்தில் கடைசி பகுதி நடைபெறுது. உங்களுக்கு கோல்சார விதிகளின்படி கும்பராசியில் சனி பகவான் ஓரளவு நன்மைகளையே செய்வார். ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி 7.5 சனி முடியும் தருவாயில் சென்று முடிந்த 5 வருட சிரமங்களுக்கு பரிகாரமாக கடைசி 2.5 வருட காலத்தில் உயர்ந்த நன்மை ஒன்று செய்தருள்வதாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வாக்களித்து இருப்பதாக வரலாறு நிகழ்ச்சி ஒன்று கூறுதுங்க. இருப்பினும் கும்பம் மகர ராசியினருக்கு தனஸ்தானமும் ஆகும். வாக்கு குடும்பஸ்தானமும் அதுவே. குடும்பத்தில் வீண் செலவுகள் குறையும். ஒரு சிலருக்கு சொந்த வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும். உடல் நலனில் நல்ல அபிவிருத்தியை காணலாம். குரு பகவானும் ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால விவாக வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையுங்க. அடுத்தது உத்தியோகம். அதை பற்றி பார்க்கும்பொழுது சனி ராகு சேர்க்கை மகர ராசினருக்கு பல நன்மைகளை பெற்று தர உள்ளது. இதுவரை காரணம் எதுவும் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது எதிர்பார்க்கலாம். உங்களை பார்த்தாலே முகம் சுளிக்கும் மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவது மனசுக்கு நிம்மதியை அளிக்கும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசியினர் சிறு விடுப்பில் தாய்நாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிடுது. சக ஊழியர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மனசுக்கு உற்சாகத்தையும் பணிகளில் திறமையையும் அதிகரிக்க செய்யும். அடுத்தது தொழில் வியாபாரம். அதை பற்றி பார்க்கும்பொழுது வர்த்தக துறையினருக்கு லாபகரமான காலகட்டம் இது. சனி பகவானும் ராகுவும் அனுகூல நிலைகளில் சஞ்சரிக்கிறாங்க. புதிய துறையில் கால் பதிக்கிறதுக்கும் கிளை நிறுவனங்கள் திறக்கிறதுக்கும் கிரகங்கள் ஆதரவாக சஞ்சரிக்குது. நிதி நிறுவனங்களில் உதவி எளிதில் கிடைக்கும். சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குது. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வரும் வாய்ப்பெலாம் அடிக்கடி ஏற்படும். கூட்டு தொழிலில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. அடுத்தது கலைத்துறையினர். பல காரணங்களினால் கை நழுவி போன வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வரும். அதிக முயற்சி இல்லாமலேயே வருமானமும் போதிய அளவிற்கு இருக்கும். கும்பம் தனஸ்தானமாகி அதில் ராகு சனி கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படும். ஆடம்பர செலவுகளிலும் நண்பர்களுக்கு அளிக்கும் விருந்துகளிலும் பணம் விரயமாகும். பலருக்கு வங்கி கடன் அதிகரிக்கும். மகர ராசியில் பிறந்துள்ள திரைப்பட துறையினருக்கு
ஆடம்பர செலவுகளும் விருந்துகளிலும் பணத்தை சற்று தாராளமாகவே செலவு செய்வது பழக்கமாகிவிட்டது. அதிலிருந்து மீள்வதற்கு மன உறுதி அவசியம். இந்த சனி ராகு கும்பராசி சேர்க்கை மீளா கடனில் ஆழ்த்திவிடும். ஆதாரம் ஜோதிட பாரிஜாதம் எனும் மிக பிரசித்தி பெற்ற பண்டைய ஜோதிட கிரந்தம். அடுத்தது அரசியல் துறையினர். அதை பற்றி பார்க்கும்பொழுது மக்களிடையே செல்வாக்கு உயரும். கட்சியில் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். கட்சியில் ஏற்பட்டுள்ள உள்பூசல்களினாலும் கட்சி பிரமுகர்களிடையே உள்ள பதவி மோகத்தினாலும் எந்த பக்கம் சேருவது என்பதை தெளிவாக தெரியாமல் குழப்பம் மேலிடுங்க. அடுத்தது மாணவ மாணவியர். மனதை தொடர்ந்து குழப்பிக் கொண்டிருந்த குடும்ப கவலைகள், தாய் தந்தையர் உடன் பிறந்தோர் பிரச்சனைகள் ஆகியவற்றின் கடுமையாக பெருமளவில் குறைத்து விடுவீங்க. சனியும் ராகுவும் பாடங்களில் மனதை ஊன்றி செலுத்த முடியும். உயர்கல்விக்கு நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கும். திறமை வாய்ந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் உயர்கல்வி பெறும் வாய்ப்புலாம் கிடைக்கும். பலருக்கு கல்வி உதவி பணம், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நல்ல குணங்கள் அமைந்த மாணவர்களின் நட்பு ஏற்படும். பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இந்த நட்பும் தொடர்பும் மிகவும் உதவியாக இருக்கும். பேச்சு போட்டிகள், கட்டுரைகள் எழுதும் போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி உங்களை தேடி வரும். நேர்முக தேர்வுகளில் அதிக முயற்சியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுங்க என்றாலுமே அது மிகையாகாது. அடுத்தது விவசாயத்துறையினர். நல்ல விளைச்சலும் சந்தை விற்பனைகளில் கிடைக்கும். அமோகமான லாபமும் கால்நடைகளின் விருத்தியும் மகிழ்ச்சியை அளிக்கும். சனி ராகு இருவருமே சுபபலம் பெறும்போது அள்ளி அள்ளி கொடுப்பதை அனுபவத்தில் பார்க்கலாம். பலருக்கு சொந்த வீடு கட்டும் யோகமும் இப்போது கிடைக்கும் என குறிப்பால் உணர்த்துகிறார் சனியும் ராகுவும். அடுத்தது பெண்மணிகள். அதை பற்றி பார்க்கும்பொழுதே குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மிக சிறந்த யோக காலம்தான் இது. தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பின் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும். மணமாலைக்கு ஏங்கி நிற்கும் கன்னியருக்கு நல்ல வரணமையும். படித்த பெண்மணிகளுக்கு மனசுக்கு உகந்த வேலை கிடைக்கும். கணவர் மற்றும் குழந்தைகளின் பாசமும் அன்பும் மனதை நெகிழ வைக்கும். சித்திரை 28ஆம் தேதியிலிருந்து மே 11, 2025 சனி ராகுவிற்கு கிடைக்கிறதுனால மேலும் பல நன்மைகள் கிடைக்கும். சனி ராகு கொடுக்கும்போது வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமித்து வைத்து கொள்ளுங்க. வரும்போது வாரி இறைத்து விட்டால் எதிர்காலத்தில் வருந்த வேண்டியது இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தினமும் காகத்திற்கு எள், பருப்பு, நெய் சிறிது சேர்த்த சாத உருண்டை வைத்து வந்தாலே போதும். தோஷங்கள் அனைத்தும் பறந்து